ஹாய் கைஸ் vlog போட்டு ஒரு 2 டேஸ் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டில் வந்து நிறைய ஷூட் பண்ண முடியல. ஆக்சுவலாக அம்மாவே வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. வயலில் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கோம். எள்ளு வந்து அறுவடை பண்ணதால நிறைய ஆளுங்களுக்கு சமைக்கிற வேலை, அந்த மாதிரி வந்து அம்மா வீட்டில் நிறைய வேலை இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு அப்படின்ட்டு. ஒரு 20 பேருக்கு அந்த மாதிரி சமைக்கிற வேலை இருந்தது. சாட்டர்டே வந்து இப்படி தான் போச்சு. சண்டே வந்து வெளியே வந்து போயிட்டுருந்தால கொஞ்சம் பிரியாணி வாங்கி போகிற வழியிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசி ரொம்ப எடுத்தது. ஒரு வயல்வெளி கிட்ட தான் நின்று சாப்பிட்டோம். சண்டே வந்து பாட்டிக்கு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்கறதுக்காக வெளியே போயிருந்தோம், அம்மாவோட ரிலேஷன் சைடு. சண்டே ஈவினிங் வந்தோடனே பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட குட்டி கார்டன் தாங்க இது. பயங்கர புதிராக இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள் என்னென்ன செடிலாம் மம்மி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பூன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது நந்தியாவட்டம் தான் இந்த பேர் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். முல்லைப்பூ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 முழம் மேலே, 2 to 3 முழம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த முல்லைப்பூ வந்து தரும். கூடவே வந்து கலர் காவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த செடியுமே அம்மா வச்சுருக்காங்க. இந்த செடிலாம் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நிறைய இருந்தது. இதெல்லாம் பார்த்து தான் அம்மா வந்து இங்கே பிளான் பண்ணாங்க. பட் அம்மாவுமே வந்து சீக்கிரமாக ஒரு 1 இயர்க்குள்ளவே நல்லா பெருசு பெருசாக வளர்ந்து நிறைய வந்து ஹீல்டு தருது. நந்தியாவட்டம், காவட்டம், அதுக்கப்புறம் வந்து முல்லைப்பூ, கூடவே வந்து கனகாம்பரம், இந்த மாதிரி நிறைய செடிங்க மம்மி வச்சுருக்காங்க. இதில் இந்த நந்தியாவட்டம் பார்க்கவே செம்ம அழகாக இருந்ததுங்க. ஒயிட் கலரில் ஈவினிங் டைமில் ப்ளாசம் ஆயிருக்கு. இந்த பிளான்ட்டோட பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து கனகாம்பரம் தான். கனகாம்பரம் பாருங்கள், நாட்டு கனகாம்பரம் சீரியஸாகவே வந்து கலர் செம்ம பிரைட்டாக இருந்ததுங்க. கனகாம்பரம்னா யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே கனகாம்பரம்னா பிடிக்கும். எங்கள் பெரியம்மாக்கு கனகாம்பரம் செடினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டை சுற்றி இந்த செடி தான் இருக்கும். அப்படி பார்த்து பார்த்து தான் எனக்கு இந்த செடி மேலே ஒரு, அதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ தான் பிடிச்சிருந்தது. இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் கனகாம்பரம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் மொட்டை அடித்ததால் எந்த பூவும் வைக்க முடியல இப்போது. அம்மா வீட்டில் வந்து நிறைய சாமி படம், அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கிறதால பூவெல்லாம் பறித்து போயிட்டு கட்டி சாமி படத்துக்கு வைக்கலான்னு தான் வந்து எல்லா பூவும் பறிக்க வந்தேன். அப்படி இல்லைனாலும் மம்மி வந்து யூஸ்வலாக பறித்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய பூவாக இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது. ஆரஞ்சு ரெட்டும் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு பிரைட்டான கலரு. யார் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி கார்டன்லாம் வச்சுருக்கீங்க? தனியாக கார்டன் பரிமாறாமல் இந்த மாதிரி நடுவில் நடுவில், இப்போ மம்மி இது வந்து தனி கார்டன் கிடையாது, ஒரு வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல அங்கங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அம்மா வீட்டை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நிறைய வந்து வயல்வெளி தான் இருக்கும். பாருங்கள் சுற்றி, இப்போ நான் காமிக்கிறது தெரியுமா, இந்த வழியில் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகணும். பில்டிங்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், அந்த வழியில் தான் எங்கள் வீட்டுக்கு போகணும். இந்த மாதிரி சுற்றி வந்து வயல்வெளி தான் இருக்கும். இன்றைக்கி வ்ளாக் இவ்வளோதாங்க. யாருக்கெல்லாம் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை கிளிக்